ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். அரிசி சேர்த்தலை அப்படின்னு இட்லி தோசை செய்ய முடியாது அப்படி கிடையாது. சேர்த்தாமலே ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்கு பவுலில் 1/2 டம்ளர் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டலில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன்லாம் இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும், சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியண்ட் தான் 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு. பச்சைப்பயிர்லேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அடுத்ததாக 1/2 டம்ளர் வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டல்லையுமே அதே அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக சேர்த்த போகிற இன்க்ரீடியண்ட் 1/2 டம்ளர் உளுந்து. நான் தோலோடவே தான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தில் கால்சியம், விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, ஹேர் லாஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 4லேருந்து 5 முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கருப்பு உளுந்தில் தோல் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தோல்லையுமே அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது. நான் நல்லா கழுவி எடுத்துட்டு தானியங்கள் எல்லாமே ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். 5 மணிக்கு அப்புறம் தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டெல்லாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா நைஸாகவே அரைப்பட்டு வரும். பாருங்க, நான் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா தொட்டாவே நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தாவே மாவில் இன்னும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறணும். இட்லி, தோசை அது போல் நல்லா பர்ஃபெக்டாக செய்ய முடியும். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிதமான சூட்லேயே இதை நல்லா ரோஸ்ட் பண்ணது போல் இருக்கணும். நல்லா மொறுமொறுன்னு. அப்போ தான் பச்சை மிளகா காரம் தட்டாமல் இருக்கும். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்த உடனே மாவில் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும். பிளேனாக இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது போல் தாளிப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. மாவு கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுருக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் உப்புமே சேர்த்து தான் நல்லா கலந்துட்டு இருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். ஏன்னா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகாமல் வந்துடும். இது போல் கெட்டியான கன்சிஸ்டன்சி கரெக்டான பதமாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு இட்லி பிளேட்லலாம் எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவை ஊற்றிடலாம். இப்போ மாவோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம நார்மலாக அரிசி மாவுக்கு செய்வோம்ல இட்லி, அந்த பதத்தை விடவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஃப்ளேம் ஆனில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சட்னி ரெடி பண்ணிடுவோம். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். சின்ன வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இந்த லேயர்ஸ்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வறுபட்ட உடனே 10 பல்லு பூண்டும் லைட்டாக வதக்கி எடுத்துட்டு இந்த சட்னி செய்யும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கணும். பூண்டும் நல்லா வதங்கின உடனே காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் 4 வரமிளகா போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுருக்கிறேன். வரமிளகாவும் நல்லா மொறுமொறுப்பாக ஆன உடனே ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலையும் போட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு கல்லுப்பு, சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ள மில்லட்ஸ் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல சாஃப்டாக இருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. தானியத்தில் இட்லி தோசை எந்த உணவு நம்ம செஞ்சாலுமே நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்ல ஜீரணமாகும். இது ரொம்ப முக்கியமான டிப். சரியா வேகாம சாப்பிடக்கூடாது. இந்த இட்லியில் அரிசி சேர்த்தாம தான் செஞ்சுருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 2 இட்லி சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.